இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை இறந்த அனைத்து ஆத்துமாக்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. நேற்று தான் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நம்ம கொண்டாடினோம். இன்றைக்கு தாயாம் திரு அவை இறந்த அனைத்து ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து இறைவனிடத்துல அவர்களுக்காக பரிகார பலியை செலுத்தவும், அவர்களுக்காக நாம் இந்த மண்ணுலகில வாழ்வோர் பரிந்து பேசவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மறுபடியும் இந்த நாளினுடைய வரலாற்று பின்னணியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் வரலாற்று பின்னணி என்ன என்று தெரிந்தால்தான் சில குழப்பங்களுக்கு நமக்கு விடுவு கிடைக்கும். நேற்று நான் சொல்லியிருந்தேன், அனைத்து புனிதர்களுடைய விழா, இறந்த அனைத்து ஆத்துமாக்களுடைய விழா, இவைகள் ரோமியர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து கத்தோலிக்க திரு அவையில எடுக்கப்பட்ட விழாக்களா அப்படி என்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் இதையும் ஒரு குற்றச்சாட்டாக பிரிவினை சகோதரர்களும் மற்றும் பெந்தகோஸ்தே சகோதரர்களும் கத்தோலிக்க திரு அவையில் இருப்பவர்களை பார்த்து கேட்கலாம். அதற்கான பதில் தான் மிக தெளிவாக நான் நேற்று சொல்லி இருந்தேன். கத்தோலிக்க திரு அவையில மனிதர்களாக பிறந்து இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இறைவனுக்கு கீழ்ப்படிந்து துன்பங்களை எல்லாம் இறைவனுக்காக இன்பங்களாக ஏற்று இந்த மண்ணுலகில ஒரு அழகான நீதிமான்களாக வாழ்ந்து இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்று விண்ணுலகில இருப்பவர்கள் தங்களுடைய இந்த மனித வாழ்க்கையில தங்களுடைய இந்த வாழ்வை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த செம்மறியினுடைய ரத்தத்தில் தோய்த்து கொண்டவர்கள் தான் இறைவனை நித்தியத்திற்கும் காணுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் நீதிமான்கள், அவர்கள்தான் புனிதர்கள் என்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நேற்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு எதுக்கு ஃபாதர் இறந்த அனைத்து ஆத்துமாக்களுடைய இந்த நினைவு நாளை நம்ம கொண்டாடணும்? ஏன் இந்த கல்லறை திருநாள்? ஏனென்றால் கிராமங்களில் இன்னைக்கு கூட இதை இறந்த ஆத்துமாக்களுடைய நினைவு நாள் சொல்ல மாட்டாங்க, கல்லறை திருவிழா அப்படின்னு சொல்லுவார்கள். அதோடு தீபாவளி இந்த நேரத்துல வருவதால கல்லறைகளிலும் இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள், சிறு குழந்தைகள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இது மருவி கல்லறை திருநா அப்படி என்று இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விளக்கம் என்பது, அனைத்து ஆத்துமாக்களுடைய இந்த நினைவு நாளை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கொண்டாடுவதற்கான காரணம், தொடக்க கால திரு அவையில திருச்சபையுடைய மிகப்பெரிய இரு தூண்களாக இருந்த திருத்தூதர் பேதுரு, திருத்தூதர் பவுல், அவர்கள் இருவரும் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் இருவருடைய கல்லறைகளையும் சந்தித்து அங்கே ஜெபிக்கிற ஒரு வழக்கம் ஏற்பட்டது. பல நேரங்களில் மறைசாட்சிகளாக கொலை செய்யப்பட்ட அந்த முதல் நூற்றாண்டு, 2ஆவது நூற்றாண்டு புனிதர்களுடைய கல்லறைகளுக்கும் சென்று அவர்கள் கிறிஸ்துவுக்காக அந்த வீர மரணத்தை தழுவியதை நினைவு கூறும் வகையில, இரத்த சாட்சியத்தை அவர்கள் கொடுத்ததை நினைவு கூறும் வகையில அந்த மறை சாட்சிகளுடைய கல்லறைகளில ஜெபிக்கிற ஒரு வழக்கம், அதை ஒரு மகிழ்ச்சியான நினைவாக நினைவு கூறுகிற ஒரு வழக்கம் தொடக்க கால திருச்சபையில் இருந்தது என்பதை திருத்தூதர் பணிகளிலேயே நம்ம வாசிக்கலாம். ஆகவே இது நேற்று இன்று தொடங்கப்பட்ட ஒரு வழக்கம் அல்ல, திருச்சபையுடைய தொடக்க காலத்திலிருந்து இருக்கிறது. இதுதான் முதல் தெளிவு. இரண்டாவது, விவிலிய பின்னணி என்பது 2வது மக்கபேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 45வது திருவசனத்துல யூதா, மக்கபே இவர்கள் இருவருமே எருசலேமுக்கு ஆட்களை அனுப்பி இறந்தவர்களுக்கான பரிகார பலியை அங்கு செலுத்துவதற்காக ஆட்களை அனுப்பியதாக விவிலிய குறிப்பு இருக்கிறது. அதே போல 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல திருத்தூதர் பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது இறந்தவர்கள் மீட்பை பெறும் பொருட்டு உயிரோடு வாழ்பவர்கள் இயேசுவுக்குள் திருமுழுக்கை பெற்றுக் கொள்கிறார்கள் என்கிற வசனமும், இறந்தவர்களை நாம் நினைவு கூற வேண்டும், இறந்தவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். ஒருவேளை தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு நிலையில இருந்தால், நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு தேவைப்பட்டால், நம்முடைய ஜெபத்தின் மூலமாக இறைவனிடத்தில் அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறோம் என்பதை நினைவு கூறுவதற்காகவும் தான் இந்த இறந்த அனைத்து ஆத்துமாக்களுடைய நினைவையும் நம்ம கொண்டாடுகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, மேற்சொன்ன இரண்டும் தான் ஒரு வரலாற்று பின்னணி, ஒரு விவிலிய பின்னணி. இந்த நாளை நாம் சிறப்பிப்பதற்காக இப்பொழுது தமிழகத்துல அல்லது கிறிஸ்தவ மக்கள் மனதில் இருக்கிற ஒரு புரிதலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்லறை திருநாள் நவம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே கல்லறைகள் அழகாக சுத்தம் செய்யப்பட்டு அங்கே மலர்கள் வைக்கப்பட்டு அந்த கல்லறைகள் புது பொலிவோடு இருக்கின்றன. இவற்றை பார்க்கிற நேரத்துல கல்லறை திருவிழா தானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு எழலாம். கல்லறை திருவிழாக்கள் அல்ல இது அன்புமிக்கவர்களே. இறந்த ஆத்துமாக்களுக்காக நாம் வாழ்பவர்கள் பரிகார பலி செலுத்துகிற ஒரு அழகான ஒரு நிகழ்வு தான். அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அழகான நினைவு தான் இந்த நாள்.
அவர்களுடைய நற்குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நமதாக்கி அவர்களைப் போல கிறிஸ்துவுக்குள் நாமும் உயிர்த்தெழ வேண்டி அந்த நினைவையும் கொண்டாடுவதும் இந்த இறந்த ஆத்துமாக்களுடைய நினைவு நாள். அன்பு மிக்கவர்களே, இதுதான் நம்முடைய ஒரு புரிதலாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? இறப்பு. இறப்பு அப்படின்னு சொன்னாலே, இந்த ரெண்டு வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு கிளி ஏற்படுகிறது, ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஐயோ நானும் செத்துருவேனா அப்படி என்கிற ஒருவித பயம். அல்லது இந்த இறப்பு என்பது நம்முடைய மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு வலியை தந்து விட்டு செல்கிறது. இந்த இறப்பு என்பது மனித வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவையும் ஒரு வெற்றிடத்தையும் இறந்தவர்களால் நம்மிடத்துல விட்டு செல்லப்படுகிறது. ஆகவே இந்த இறப்பை பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் நல்லது என்று தோணுகிறது. சமீபத்தில் ஒரு வாசகத்தை ஒன்று நான் பார்த்தேன். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை அப்படி என்கிற ஒரு வார்த்தை தான். அதாவது எல்லோருமே விண்ணகத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள், ஆனால் யாருமே இறக்க விரும்புவதில்லை அப்படின்று தான். ஆகவே முதல் புரிதலே இந்த மண்ணுலகில மிக நிச்சயமான இரண்டு விஷயங்கள் என்னவென்றால், நம்முடைய பிறப்பும் நம்முடைய இறப்பும் தான். இதுல யாரும் எந்த மாற்றமும் பெற முடியாது, யாருக்கும் எக்ஸப்ஷனும் கிடையாது. எல்லோருக்குமான பொது நியதி, எல்லோரும் பிறந்திருக்கிறோம், எல்லோரும் ஒரு நாள் கடவுளிடத்துல இறப்பின் வழியாக நம்ம செல்வோம் என்பதுதான் பொது நியதி. இதை தான் நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறப்பு இல்லாத வீடுகள் இல்லை, இழப்பையும் இறப்பையும் சந்திக்காத குடும்பங்கள் இல்லை. அப்படி என்றால் என்றைக்காவது ஒரு நாள் இறப்பு நம்மை தழுவும் என்கிற அந்த முதல் புரிதல் நமக்கு வேண்டும் என்பதையே இந்த நாளினுடைய முதல் செய்தியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இறப்பை பற்றி அஞ்ச தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, நிச்சயமாக அது நிகழும் என்கிற புரிதல் தான். இரண்டாவது, விவிலிய கண்ணோட்டத்துல 3 வகையான இறப்பை அல்லது 3 வகையான சாவை பற்றி பேசுகிறார்கள். அதாவது ஆன்மீக இறப்பு, ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு எதிராக அவர்கள் செய்த தவறு தான் அந்த ஆன்மீக டெத், ஆன்மீக இறப்பு, ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொல்லுகிறோம். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து அவருடைய நியதிகளின்படி நாம நடக்காமல் இருக்கிற பொழுது நமக்கும் ஆன்மீக இறப்பு ஏற்படுகிறது. கடவுளுக்கும் நமக்குமான அந்த உறவு துண்டிக்கப்படுதலே ஆன்மீக இறப்பு, ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொல்லுகிறோம். இரண்டாவது வகை என்பது மனித இறப்பு அல்லது பாடிலி டெத் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த இறப்பு என்பது நம்முடைய இந்த மனித உடலில் இருந்து நம்முடைய ஆத்மா பிரிந்து இறைவனிடத்துல செல்வதுதான் பிசிக்கல் டெத் அப்படின்னு சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த மனித உடல் அளவான ஒரு இறப்பு என்பது எல்லோருக்கும் ஏற்படுகிற ஒரு இறப்பு. ஆகவே இந்த இறப்பு ஒரு தண்டனை அல்ல, மாறாக இந்த இறப்பு மறுவுலக வாழ்வினுடைய ஒரு வாயில் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது உடல் ரீதியாக ஆத்மா நம்மை விட்டு பிரிந்து செல்கிற நிகழ்வு. இதுதான் பிசிக்கல் டெத் என்று சொல்வார்கள். மூன்றாவது இட்டர்னல் டெத் அப்படின்னு சொல்வார்கள், நித்தியத்துக்குமான ஒரு இறப்பு. இரண்டாம் வருகையின் பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்வை நாளில நன்மை செய்தவர்களை கடவுளுடைய பிரசன்னத்திற்கும் தீமை செய்தவர்களை நரகத்திற்கும் அனுப்புகிற அந்த நித்திய பிரிவு தான் இட்டர்னல் டெத் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி என்றால் அந்த நித்திய தீர்வையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு, இறப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு தேவையாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டோர் மீட்படைவர். இரண்டாவது, மண்ணுலக வாழ்வுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் தங்களுடைய ஆன்மீக உணவாகவும் பானமாகவும் பெற்று வாழ்பவர்கள் நித்தியத்திற்கும் வாழ்வார்கள். மூன்றாவது, மிக முக்கியமானது, ஒவ்வொரு முறையும் இந்த ஆன்மீக இறப்பு ஏற்படுகிற நேரத்துல, பாவத்தில் நாம் இறைவனை விட்டு விலகி இருக்கிற நேரத்துல, மன மாற்றத்தின் வழியாய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அருட்சாதனத்துல நம் ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புரவு செய்து கொள்கிற நேரத்துல நமக்கும் நித்திய மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மறுபடியும் மறு வாழ்வை, நித்திய வாழ்வை பெறுவோம் என்பதைத்தான் இன்றைய மூன்றாவது செய்தியாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறப்பு நிச்சயமானது, நிரந்தரமானது. இரண்டாவது, இந்த மனித இறப்பு என்பது நமக்கான முடிவல்ல, மாறாக விண்ணுலக வாழ்வினுடைய தொடக்கம். மூன்றாவது, பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரித்தால் நாம் நரக நெருப்பிற்கு தள்ளப்படுகிறோம். மாறாக இந்த மண்ணுலக வாழ்வில் மன மாற்றத்தின் வழியாய், இறை வார்த்தையை கேட்பதின் வழியாய், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில உட்கொள்கிறதின் வழியாய் நிலை வாழ்வையும் மீட்பையும் பெறுவோம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவு கூறுகிறது. ஆகவே இந்த நினைவுகளோடு
கல்லறைகளுக்கு சென்று இறந்த ஆத்துமாக்களுக்காக பரிகார பலியை செலுத்தி அவர்களுக்காக நம்முடைய பரிந்துரை ஜெபத்தை வைத்து அவர்கள் வாழ்ந்த நன்னெறியில் நாமும் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.